ஒரு முதல்வர் ரயில்வே கேட் போட்டிருக்குன்னு நின்னார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். டே வாங்க, ஸ்கூல் போற நேரத்தில் என்னடா மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கு போல அப்படின்னார். அந்த பையன் ரொம்ப எளிமையா சொன்னா, இப்ப இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ்லாம் இப்ப கிடையாது, யூடியூப் கிடையாது. அவனுக்கு முதல்வரை தெரியல, வந்திருக்கிறவரை கேள்வி கேட்கிறவர் முதல்வர் தெரியாம, ஆஹா நான் மாடு மேய்க்காம ஸ்கூலுக்கு போனா நீங்க சோறு போடுவீங்களாக்கும் அப்படின்னா முதல்வர் நினைச்சாரு. அன்றைக்கு அந்த கார்ல இருந்த முதல்வர் நினைச்சாரு, ஓ இது நம்ம தப்பு போல இருக்கு. அப்போ வறுமையின் பிடியில இருக்கிறவன் மாடு மேய்ப்பானா இல்ல சோறு முக்கியம் நினைப்பானா, கல்வி முக்கியம் நினைப்பானா என்கிற கேள்வியை மனசுல கேட்டுட்டு, அன்னைக்கே அந்த ரீல்ஸ்ல இப்ப வருது பாருங்க, சோறு முக்கியமா சங்கம் முக்கியமா, சோறு தானே முக்கியம், சாப்பாடு முக்கியம் இல்ல, பசிக்கும் இல்ல. அப்பொழுதுதான் அந்த முதல்வர் நினைச்சார், நீங்க கல்வி என்பது எவ்வளவு எளிமையாக நாம் கொடுத்தாலும் இந்த வயிற்றுக்கு சோறு இல்லை என்று சொன்னால், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் நான் பாரதி. அப்ப சோறு போட்டாதான் நீ படிக்க வருவனா, வாடா நான் சோறு போடுறேனே. மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்த கர்ம வீரர் காமராசரை வரலாறு தன் பொன் ஏடுகளிலே எடுத்திருக்கிறது என்று சொன்னால், என் அன்பிற்குரிய சகோதரிகளே, அந்த காமராசருக்கு சற்றும் குறைவில்லாமல் ஒரு நாள் சென்னையில ஒரு அரசு பள்ளி விசிட்டுக்கு போறாருங்க, ஆய்வுக்கு போறார் நம் முதல்வர். போனவர் ஒரு பிள்ளை முகம் கொஞ்சம் சோர்வா இருக்கேன்னு பார்த்துட்டு, பாப்பா இங்க வா, ஏன் முகம் சோர்வா இருக்கு, காலையில என்ன சாப்பிட்டேன்? அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் சாப்பிடல, இன்னைக்கு மட்டும் சாப்பிடல, இல்லை நான் காலையில சாப்பிடாம தான் வருவேன், மத்தியானம் ஸ்கூல்ல சோறு போடுவாங்கல்ல அதை சாப்பிட்டுக்குவேன்னுச்சு. அப்பொழுதுதான் நம் முதல்வர் யோசித்தார். வள்ளல் பெருமான் கடவுளிடத்துல கேட்டார், என்னன்னு தெரியுமா கேட்டாரு? யார் மனிதர் யார் மாமனிதர்னு சொல்றேன் பாருங்க. வள்ளலார் கடவுளிடத்துல கேட்டார், மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற கண்டும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். என்னுறும் எனக்கே நின் அருள் வரத்தால் இசைந்த போதெல்லாம் நன்னும் வருத்தம் தவிர்க்கும் நல் வரத்தான் நல்குதல் எனக்கு இச்சைகான் எந்தா என்று கேட்டார். எனக்கு முன்னாடி ஒரு உயிர் துன்பப்படுகிறது என்று சொன்னால் அதை துடைக்கக்கூடிய வல்லமை, அந்த உயிருக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை எனக்கு தா என்று வள்ளல் பெருமான் கேட்டாரே, அந்த வள்ளலார் தனக்கு உள்ளே இருந்த காரணத்தினால் தான் இந்த ஒரு குழந்தையை போல் என் தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைகள் பசியோடு காலையில் வருகிறார்கள் தெரியவில்லையே என்று வள்ளலார் உள்ளுக்குள்ளே அவருக்கு சாமியா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனால் அவரே சாமியாக இருந்து கொண்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டம் என்று இன்றைக்கு உலக